லைஃப்பில் என்னுடைய பர்த்டே நாள் மறக்கிறோன்னா இல்லையோ, ஆனால் இந்த ஆகஸ்ட் 24 என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா என் லைஃப்பில் அன்றைக்கி தான் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்த நாள். புரியல, இது என்னோடய வாழ்க்கை பயணம் தான். நம்ம கதையை கேட்க அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இப்போ கேளுங்க. நமக்குலாம் என்ன ஒரு ஆசை, பட்டதாரி ஆகணும்னு ஆசை. கஷ்டப்பட்டு காலேஜ்லாம் போய் 2021 டிகிரி முடித்தேன். கொரோனா பீரியடில் ஜாப் இல்லாமல் இருந்த பட்டதாரியில் நானும் ஒரு வேலையில்லா பட்டதாரி. பின்ன என்னுடைய கடுமையான முயற்சினால் ஒரு 3 மாதத்தில் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய 2 வருஷம் கால பயணத்தை நான் இங்கே கிடக்கினேன். இந்த 2 வருஷத்தில் எனக்கு கிடைச்ச நல்ல டீம், நல்ல சப்போர்ட்டிவ் மேனேஜர், லைஃப் நல்லா இருந்துச்சு. திரும்ப லைஃப்பில் இந்த மாதிரி பர்சன் கூட ஒர்க் பண்ணணும்னு கேட்டால் உண்மையிலே தெரியல, பட் நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் ஒரு ஆசை. அதில் நானும் ஒருத்தன். அப்படி கை நிறைய சம்பாதிக்கணும்னு பறந்து வந்த நாள் தான் ஆகஸ்ட் 24 2023 சவுதி அரேபியாவுக்கு. என்னதான் நான் போகிறது எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே என்னை பாசமாக அனுப்பி வச்சாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் நம்ம அப்பா தான் நம்மளை வரவேற்பாங்கன்னு. நான் சவுதி வந்த அப்புறம் 2 விஷயம் தான் பயந்தேன். ஒன்று, எப்படா வேலை கிடைக்கும், இன்னொன்று நம்ம அப்பா கூட எப்படா இருக்க போகிறோன்னு. கடந்த 23 வருஷமாக நான் வீட்லேயும் அப்பா வெளிநாட்டிலையும். இப்போ நம்ம அப்பா கூட இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சுது. நான் இங்கே வேலை தேடுறதுனால எங்கள் அப்பா எனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரோட முயற்சினாலே எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 23 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்க 2 விஷயம் எங்கள் அப்பா எனக்கு காமிச்சிட்டாரு. ஒன்று வாழ்க்கையோட கஷ்டம், இன்னொன்று அவருடைய பாசம். அப்புறம் 2024 எங்கள் அப்பா வெக்கேஷன் போயிட்டாங்க. அவர் இவ்வளோ வருஷமாக உழைச்சது நான் கடந்த ஒரு வருஷமாக நான் பார்த்து நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. ஸோ இன்னையோட எனக்கு 3 வருஷம் ஆகுது சவுதி அரேபியா நம்ம ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது. கடலில் இருக்க மீன் மாதிரி தான் தொழிட்டு இருக்கேன். இன்னைக்கு கரை வந்து சேர போகிறேன்னு தெரில. இன்ஷால்லா சபூர் செய்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்காக சின்ன துவா செஞ்சுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சவுதி அரேபியா வரீங்கன்னா நல்ல ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க. கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ்.